நீங்கள் ஒருபோதும் வாழ்க்கை மிகுந்த சுமையாக இருக்கிறதா என்று உணர்ந்ததுண்டா? சோதனைகள் தாங்க முடியாத அளவிற்கு இருக்கிறதா? நீங்கள் தனியாக இல்லை, மேலும் நீங்கள் உதவியில்லாமல் இல்லை. வேதாகமம் சொல்கிறது, சோதனைகள் தண்டனைகள் அல்ல, அவை தயார் செய்தல். ரோமர் புத்தகத்தில் துன்பம் நிலைத்தன்மையை உண்டாக்குகிறது, நிலைத்தன்மை உண்டாக்கும் பண்பு நம்பிக்கையை உருவாக்குகிறது என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு சோதனையும் உங்கள் உள்ளத்தை வலுப்படுத்துகிறது. யாக்கோபு நம்மை ஊக்குவிக்கிறான், சோதனைகள் வரும்போதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஏன்? ஏனெனில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும்போது அது ஆழமடைகிறது. தங்கம் எப்படி சுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால், அதை குழம்பும் நிலையில் வைத்துத்தான் சுத்தமாக்க முடியும். அதுபோலவே சோதனைகள் நம்மை அழிக்காது, நம்மை செழிப்பாக்கும். பவுல் பல சோதனைகளை எதிர்கொண்டார், சிறை, அடிகள், கப்பல் விபத்துகள். ஆனால் அவர் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் மத்தியில் சந்தோஷமாக இருந்தார். ஏனெனில் அவர் உணர்ந்தார், தன்னால் அல்ல, ஆனால் கிறிஸ்துவினால் தான் அவருக்கு வலிமை கிடைத்தது. அவர் தைரியமாக சொன்னார், கிறிஸ்துவில் நான் அனைத்தையும் செய்யக்கூடும். கடவுள் ஒரு சோதனையில்லாத வாழ்க்கையை உறுதி செய்யவில்லை, ஆனால் அவர் உங்களோடு இருப்பதை உறுதி செய்துள்ளார். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது அவர் உங்கள் வலிமை. நீங்கள் அஞ்சும்போது அவர் உங்கள் அமைதி. நீங்கள் வெடுப்பதாக நினைக்கும்போது அவர் உங்களை தூக்கிச் செல்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன சோதனையில் இருந்தாலும் கைவிடாதீர்கள். உங்கள் வலிமை கிறிஸ்துவிலேயே இருக்கிறது. சோதனை ஒரு நியமம் இல்லை, அது உங்கள் சாட்சிக்கு வழியாயிருக்கிறது. நம்பிக்கையுடன் கணவரிடம் நெருங்குங்கள். அவர் உங்கள் வலிமையாக இருப்பார்.